ஹைதராபாத்தில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, ஹைதராபாத்தில் உள்ள நாம்பள்ளி கண்காட்சி மைதானத்தில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மீன் பிரசாதம் வழங்குவது இன்று துவங்கியுள்ளது. இன்றும் நாளையும் நாம்பள்ளி கண்காட்சி மைதானத்தில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மீன் பிரசாதம் வழங்கப்படும். பத்தினி சகோதரர்கள் என்று கூறப்படும் அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் கடந்த 172 ஆண்டுகளாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மீன் பிரசாதங்களை வழங்கி வருகின்றனர். மீன் பிரசாதங்கள் வழங்குவதற்காக 36 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பல்லாயிரக்கணக்கான ஆஸ்துமா நோயாளிகள் வரிசையில் காத்திருந்து மீன் பிரசாதங்களை வாங்கி செல்கின்றனர். கடந்த ஆண்டு சுமார் 2 லட்சம் பேருக்கு மீன் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டில் இது அதனை விட அதிகமானவர் மீன் பிரசாதம் வாங்கி செல்வார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நோயாளிகளுக்கு வழங்குவதற்கான தேவையான மீன்களை தெலுங்கானா மாநில மீன்வளத்துறை அங்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. இந்த மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியில் உயிருடன் இருக்கும் மீன் குஞ்சுகளை அவர் நோயாளிகளின் தொண்டைக்குழி வரை எடுத்து சென்று உயிருடன் விட்டு விடுவார்கள். அதை அப்படியே நோயாளிகள் விழுங்கிவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலா, நன்றி புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு.